வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்ட நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். தேர்தல் நேரத்துல பிரச்சாரத்துக்கு போகாம படப்பிடிப்புல இறங்கி இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆனா அவர் இயக்கத்தில் நடிச்சவங்க நடிகர்கள் இல்ல, வேட்பாளர்கள். என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். தேர்தல் களத்துல எல்லாரும் ஒரு பக்கம் போனா என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமா போறவரு சீமான். ரொம்ப முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சாலும் சின்னத்தை வேற ஒருத்தங்களுக்கு தந்து நாம் தமிழர் கட்சியை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு தேர்தல் ஆணையம். இப்போ சின்னம் ஒதுக்கிட்ட நிலையில வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிங்க ஆலோசனை கூட்டத்துல பேசின சீமான், மத்த கட்சிங்க மாதிரி வணக்கம் வச்சு போஸ்டர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு வேட்பாளருங்க கிட்ட கேட்டதோடு மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு சீமான். இந்த கும்பிட்டு அந்த முறையை ஒழிச்சிருங்க. தலைவர் சொன்ன மாதிரி ஐரோப்பியன் மாதிரி ஸ்டைலா நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. நான் சொல்றத பேசுங்க, பேசுங்க. தொடர்ந்து பேசின அவரு, பிரச்சாரத்திற்காக ஷூட்டிங் எல்லாம் நடக்க போகுது, எல்லா வேட்பாளரும் கிளம்பி வந்துடுங்க, நானே உங்களை இயக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் இல்ல, பெரிய நடிக்க வைக்க போறாரு அண்ணன். செய்யுங்க, சும்மா செய்யுங்க, அவ்வளவுதான். எடுப்போம். நமக்கு தொலைக்காட்சியில போட காசு இருந்தா போடுவோம், இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, நம்ம வலைவழியில கடத்துவோம். இப்ப நான் பாருங்க, ஆசிரியர் பேராசிரியரை நிறுத்திருக்கேன், நான் பேராசிரியர். அவங்க சொல்றாங்க அரசியல் அதை கற்பிக்காத கல்வி கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை, கற்போம் கற்பிப்போம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. பேச முடியாதா? 16 மருத்துவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்படி டெத்தாஸ்கோப் கோட்டோடு வந்து நான் மருத்துவர் மனோஜ் அல்லது மருத்துவர் கௌசிக் பாண்டியன் மருத்துவர் இப்படி ஒரு பேரை சொல்ல வேண்டியதா? சொல்லிட்டு என்ன, இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இப்போது செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இன்னொரு டாக்டர், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்க எங்களுக்கு வாக்களியுங்கள். இதைதான் இப்ப எடுக்க போறோம். எல்லாம் டைரக்டர் கேமரா எல்லாம் காத்திருக்கு. நீங்க போங்க, சாப்பிட்டு போய் இருங்க. நான் இந்த அண்ணன் ஒரு சந்திப்பிற்கு முடிச்சுட்டு வரேன். நாளைக்கு பூரா என்னோட தான் இருக்கணும். நான் சொல்றதா பேசி நடிங்க, அப்படி போடுவோம். சீமான் சொன்னபடியே எல்லா வேட்பாளரும் வந்து நிற்க ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி களத்துல இறங்கிட்டாரு சீமான். ஒவ்வொரு வேட்பாளரையும் எப்படி நிக்கணும், என்ன வசனம் சொல்லணும்னு சொல்ல சொல்லி அதையும் சரி பார்த்தாரு. உலகத்திலேயே 7வது பெரிய கட்சி எதுன்னு கேட்டா அது அதிமுக தான் சொல்லி இருக்காரு அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. களத்துல வளராம Facebook வாட்ஸ்அப்ல மட்டும் வளர்ந்தா போதுமான பாஜகவை அவர் கேள்வி கேட்டிருக்காரு. நான் என்ன சொன்னேன், 4%. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி! அதிமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்களை உருவாக்குறாங்க. புரட்சி அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர்களை உருவாக்கி அமைச்சிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 33-34% உள்ள பெரிய கட்சி. நம்ம பெரிய கட்சிங்க, நம்முடைய தொண்டர்கள் பல நம்ம அதிகம். இது போ மக்கள் போட்டு இருக்காங்க. கரெக்டா? தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் கணக்கு. சும்மா வாட்ஸ்அப்ல வீடியோல போட்டுவிட்டு பெரிய அப்படி தலைவர் அப்படி காமி, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபீல்ட் அப்படித்தான். குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இந்தியாவையே சின்ன பின்னமாக்கிட்டாங்கன்னு குற்றம் சாட்டி இருக்காரு வேலூர்ல சுயேட்சை வேட்பாளரா களமிறங்கி இருக்கிற நடிகர் மன்சூர் அலிகான். அது மட்டும் இல்லாம தன்னோட குரு விஸ்வகுரு எல்லாமே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுதான்னு அவர் கிண்டல் அடிச்சிருக்காரு.
வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணி தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டுகிட்டு இருக்காரு நடிகர் மன்சூர் அலிகான். பிரச்சாரத்துக்கு இடையே செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இந்தியாவை சின்ன பின்னமாக்கிட்டாங்கன்னு பாஜகவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு வேலூர் சுயேட்சை வேட்பாளரான மன்சூர் அலிகான். தேர்தல் பிரச்சாரத்துக்கு ராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்துற மோடியை டிஸ்மிஸ் பண்ணி உள்ள தூக்கி போடணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அது இன்னைக்கு ஒரு குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையாக சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது எல்லாரும் ஏற்புடைய கருத்து தான். இது இப்போ ஒரு பிரதமர் இடுப்புக்கு கீழே குனிஞ்சு இங்கே கும்பிட்டு போடுறாருனாவே அவர் அங்கே எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு தெரியுது. ஒரு பிரதமருங்கிறவர் இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் பிரதமர், அவருக்குன்னு இருக்கிற ஒரு கெத்தில் இருக்கணும். ஆனால் அவர் 1000 போலீஸ்கள், 1000 இராணுவ படை, இராணுவ ஹெலிகாப்டரில் தான் இங்கே இறங்குறார். 1975 அதே இராணுவ ஹெலிகாப்டரில் இந்திரா காந்தி வந்தாங்கங்கிறதுக்காக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது உண்மையான ஜனநாயகமாக இருந்துச்சு. இவர் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணணும், தூக்கி உள்ளே போடணும். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மிகப்பெரிய நடிகர்னும் அவர்தான் தனக்கு குருன்னு சொன்ன மன்சூர் அலிகான் 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வமே சுயேட்சையா நிற்கும் போது நான் நிற்கக்கூடாதா அப்படின்னு கேட்டதோட வேலூர் தொகுதியில 6 லட்சம் வாக்கு வாங்க போறதாவும் சொல்லி இருக்காரு. நடிகர்கள் அரசியல் வர்றது தொடர்கதையா இருக்குன்ட்டு செல்லூர் ராஜு. அவரை விட பெரிய நடிகர் யாரும் இல்லையா? அவர் தான் எனக்கு குரு. அவர் தான் விஸ்வகுரு, பரமகுரு, நாடகக்கு நல்ல மனுஷன்ப்பா அவர். அதிமுகவில் கீழே பக்கத்தில் உட்காந்து நாங்கள்லாம் பேசியிருக்கோம். நல்ல மனுஷன். அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 11 மணி நேரம் இப்படியே நிற்பார், அசையாது, சோறு தண்ணி காக்காமல் நிற்பார். அப்படி ஒரு பக்தன். அதான்ப்பா அந்த விஞ்ஞானி தானே, நம்ம தர்மாக்கோல் விஞ்ஞானி தானே சார். ஓபிஎஸ் சுயேட்சை நிற்கிறார் சார். பிஜேபி கூட்டணியில சுயேட்சை நிற்கிறாரு. ஏப்பா 2 முறையா 3 முறை முதல்வராக இருந்தவர் இல்லையா ஓபிஎஸ்? அதுதான் ஐயா. அதாவது ஆனானப்பட்ட ஓபிஎஸ் அவர்களே சுயேட்சையாக தனியே சின்னத்தில் நிற்கல. இந்த மன்சூர் அலிகான்லாம் நிற்கக்கூடாதாப்பா? ஏப்பா எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கப்பா. எத்தனையோ பேருக்கு போட்டு பார்த்துட்டீங்க. நான் நிற்கிறேன். நிற்கிறார் அண்ணன். நான் தனியாலாம் நிற்கலப்பா. நான் 10 லட்சம் பேரோடு நிற்கிறேன். 6 லட்சம் ஓட்டாவது வாங்கியே ஆகணும். வாங்குவேன். இது சவாலாக நினச்சிக்கிட்டு நான் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்கி இருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசின முதலமைச்சர் மோடி கண்ணுல தோல்வி பயம் தெரியுதுன்னு சொன்னதோட இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆளுநர் மாளிகையில இருந்து தான் தொடங்கி இருக்கிறதாகவும், ஆளுநர் மாளிகையில தொடங்கின இந்த பயணம் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போய் ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரதுல தான் முடியும்னு உறுதியா சொல்லியிருக்காரு. திருச்சி, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான திமுக கூட்டணி வேட்பாளர்களோட அறிமுக கூட்டம் திருச்சியில நடந்துச்சு. கூட்டத்தில் பேசின முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தலுங்கிறதுனால தான் பிரதமர் மோடி இந்தியாவிலேயே இருக்கிறதாவும், அதனால தான் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றதாவும் சொன்னதோட பாஜக ஆட்சி முடிய போகுதுன்னு மோடிக்கு தூக்கம் வரலன்னோ அவர் முகத்துல தோல்வி பயம் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் என்பதால் பிரதமர் இப்போது இந்தியாவிலே இருக்கிறார். அதனால தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இல்லைன்னா பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருப்பார். சமீபத்தில் சேலத்தில் உரையாற்றின பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டதால் திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது. திமுக ஆட்சியை ஆளுநரை வச்சு பாஜக மிரட்டி பார்க்கிறதா குற்றம் சாட்டின முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆளுநர் மாளிகையில் இருந்துதான் தொடங்கி இருக்கிறதாவும், இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போய் ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரும்போதுதான் முடியும்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க ஆளுநரை வச்சு மிரட்டி பார்க்கிறாங்க. ஆளுநர்
இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு தான் நான் வந்திருக்கிறேன். யாரு? ஆளுநர். அவராக பண்ணாரா? முடியாதுன்றாரு. நாங்கள் விடுவோமா? திமுக காரங்க நாங்க. நீதிமன்றத்துக்கு போனோம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு. எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு தலைமை நீதிபதி. அதற்கு பிறகு இன்றைக்கு 3 மணிக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ்பவனில் போய் பதவி பிரமாணத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு பொக்கே ஒன்று கொடுத்துட்டு புறப்புறப்ப சொன்னேன், இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலாக ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒன்று சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ராஜ்பவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம். பேரிடர் காலத்துல மாநில அரசு மக்களுக்கு கொடுக்கிற நிவாரணத்தை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைன்னு சொன்னதுக்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் பாஜகவின் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. மக்கள் இயற்கை பேரிடரில் பாதிக்கப்படும் போது நம்மளோட நிதியிலிருந்து நாம தரோம். அதையும் மனசாட்சி இல்லாம கொச்சைப்படுத்தி அதுல ஆனந்தம் அடைகிறது என்ன மாதிரியான அரசியல்? தமிழ்நாட்டில இருந்து ஏராளமான நிதியை வரியா வசூல் பண்றீங்க. அதுல இருந்து நியாயமான பங்கு ஏன் திருப்பி தர மாட்ட மறுக்கிறீங்க? அதுதான் கேட்கிறோம். ₹1 வசூல் செஞ்சுட்டு 29 பைசா மட்டும் திருப்பி தரது நியாயமா, முறையா, தர்மமா அப்படின்னு கேட்கிறோம். இதை கேட்டா சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா சொல்றாரு, என்ன தெரியுமா, மக்களுக்கு நிவாரணம் வழங்குறது பிச்சையாம். எவ்வளவு ஆணவமா, எவ்வளவு வாய்க்கொழுப்பு! மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை நீங்க கொச்சைப்படுத்துவீங்களா? பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துவீங்களா? மக்களுக்கு கொடுக்கிறது எதுவுமே பிச்சை அல்ல, அது அவங்களுடைய உரிமை. இதையடுத்து தஞ்சாவூர் போன முதலமைச்சர் அதிகாலையிலேயே எழுந்து திமுக வேட்பாளர் முரசொலிக்கு வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாலையில நடந்து போன முதலமைச்சரோட ஏராளமானவங்க செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. காய்கறி சந்தை, டீ கடைன்னு பல இடங்களுக்கு போன முதலமைச்சர் அந்த பகுதியிலே விளையாடிட்டு இருந்த சிறுவர்களோடவும் பேசி மகிழ்ந்தாரு. ஒரு நாள் நடு இரவுல போன் பண்ணி வேட்பாளரா நிக்கணும்னு தங்கிட்ட கேட்டதாகவும், அப்புறம் 1 மணி நேரத்துல யோசிச்சு முடிவெடுத்து உடனே தேர்தல் களத்துக்கு வந்துட்டதாகவும் சொல்லி இருக்காரு பாமக வேட்பாளரான இயக்குனர் தங்கர் பச்சான். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினராகி என்ன பண்ண போறேன்னு அவர் சொல்லி இருக்காரு. அது என்னன்னு இப்ப பார்க்கல. நாடாளுமன்ற தொகுதியோட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான். சினிமா இயக்குனரா இருக்கிற நீங்க இப்படி திடீர்னு வேட்பாளர் ஆகியிருக்கீங்களே, இதை நீங்களே கேட்டு வாங்குனீங்களா இல்ல அவங்களே கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கே தெரியாதுங்க, நடுராத்திரிகளை தான் கேட்டாங்க, 1 மணி நேரத்தில் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தங்கர் பச்சான். வேட்பாளர் அறிவிப்பு வந்து நீங்களா கேட்டு பெறப்பட்டதா இல்லை அவங்களா கொடுத்தாங்க? எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இப்படி ஒன்றும் தெரியவே தெரியாது. ஒரு நடுஇரவில் நடந்தது, தூங்கிட்டு இருக்கேன், அப்போ ஒரு அழைப்பு வருது. அப்போ விருப்பத்தை சொல்கிறாங்க. நானும் கொஞ்சம் சிந்திச்சு எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கங்கிறேன். எல்லாம் 1 மணி நேரத்தில் எடுத்த முடிவு. நான் ஒரு படப்பிடிப்புக்காக நான் லண்டனுக்கு போயிருந்தேன். படப்பிடிப்புக்கு தயார் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ இந்த அழைப்பு வந்துச்சு. அப்புறம் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நடக்கிற துரோகத்தை சரி செய்வேன் அப்படின்னும், நிலத்தடி நீர்மட்டம் குறையிறது, கடலூர் சிப்காட் போன்ற பிரச்சனைகளை மனசுல வச்சுதான் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு தங்கர் பச்சான். மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, நீங்கள் என்ன வந்து அந்த தொகுதிக்கு வந்து செய்யறதா இருக்கீங்க?
நான் எதையும் எதிர்பார்த்து அதெல்லாம் செய்யலை. ஏன்னா நான் இந்த தண்ணியை குடித்து வளர்ந்தவன், இந்த மண்ணிலே புரண்டவன். இதை பற்றி தான் என்னுடைய படங்கள்லாம் இருக்குது, என்னுடைய பேச்சு எழுத்து எல்லாமே. அப்போ நான் எனக்கு கண்மூடி நடந்துக்கிட்டு இருந்த துரோகத்தை பார்த்துட்டு இருக்க முடியல. அதை நிச்சயமாக உறுதியாக நான் சரி செய்வேன். சரி செய்ய வேண்டிய அது நிறைய இருக்குங்க. இப்போ நிலத்தடி நீர் 850 அடிக்கு மேலே போயிட்டுது. அதை பற்றி எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, கடந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேலைவாய்ப்புங்கிற பேரில் உறிஞ்சிறது. அப்புறம் நம்ம கடலூர் சிப்காட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது, நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் உள்ளே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தப்போ எல்லாம் டாக்டரா ஆக்டரான்னு எப்பவுமே சினிமா கலைஞர்களை கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ். ஆனா இப்போ அந்த டாக்டர் கட்சியோட வேட்பாளராவே பாமகவுல எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாம சினிமாவுல பிரபலமா இருந்த ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அப்போ இனிமே பாமக தலைவருங்க சினிமா பிரபலங்களை அரசியலுக்கு வர்றத விமர்சிப்பாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்களில் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.